வேலை எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் பக்கத்தில் பழைய பாளையம் தான். கிட்டத்தட்ட கொல்லிமலைக்குங்கிறது பக்கம் தான். இவங்க தான் நம்மளோட பார்ட்டிக்காரங்க. சரி, இடத்துக்கு என்ட்ரி ஆனோடனே நம்ம மதனையும் கட்டையனும் சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து விட்டு சரி தீர்த்தோட இருக்கிறதுக்கு இடத்துக்கு போனால் அங்கே போனதுக்கப்புறம் தெரியுது நம்ம அது கூட குதிரை, அதுக்கப்புறம் காலமாடு, நம்ம பம்பு செட் அடிக்கிறவங்க, அது கூட சாமியாசம் போட்டவங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம பேப்பர் ஷாட் அடிக்கிறவர் கன்று வேறு வச்சிருக்காரு புதுசாக. அதுக்கப்புறம் அஜித்தோட புது ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணியிருந்தாங்க. இந்த செட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ்ஸை போட்டிருந்தோம். சரி, அதுக்கப்புறமே தீர்த்த ஓடத்தை எடுக்க ஆரம்பிச்சா சூப்பராக பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அந்த பேப்பர் நம்ம செஃப் வேறு பார்த்தீங்கன்னா டான்சிங் செஃப் மாதிரி செஃப் கோட்டை போட்டுட்டு இந்தாட்டா ஆடுறாரு. பேப்பர் ஷாட் பார்த்தீங்கன்னா கன்னில் தான் அடிக்கிறாரு. இந்த அளவுக்கு சாட்டு விழுகுது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி பசங்களோட ஆட்டம் பாட்டத்தோட பார்த்தீங்கன்னா ஜாலியாக சரியான கும்பல், எக்கச்சக்கமான க்ரௌடு, பசங்க பொண்ணுங்க பெரியாளுங்க சின்னாலும் எல்லாருமே சரியான க்ரௌடு. செஃப் வேறு டான்ஸ் பொழந்து எறிகிறாரு. ஒரு வழியாக அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டத்தோட ஏரியாக்குள்ள என்ட்ரி ஆனது மட்டும் இல்லாமல் அவங்களும் ஆடிக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் 2 செட்டாக பார்த்தீங்கன்னா இந்த போட்டு ஒரு செட் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக ஸ்பாட்டுக்கு ரீச் ஆன கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட்டு, அந்த ரெஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சா இவங்களுக்கு ஆட்டம் நிற்கல, எல்லாத்தையுமே ஆடிட்டே இருக்காங்க. செஃப் வேறு எங்கே போனாருன்னு தெரியல. ஒரு வழியாக இடத்துக்கு ரீச் ஆன இடத்துக்கு மீன்ஸ் எங்கன்னா கோயில் பக்கமாக வந்தாச்சு. கோயில் பக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே தீர்த்தோட எடுத்தவங்க எல்லாருமே நிறைய க்ரௌடு, கொஞ்சம் லென்த்தாகவே இருந்தது. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வைடாங்கில் போட்டு ஒரு ஷாட்டை எடுத்துட்டோம். பேப்பர் ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கன்னை வச்சுட்டு அடிச்சு தள்ளுறாரு. அவ்வளோ ஷாட்டு வருது அந்த பேப்பர். அதில் சரி, ஒரு வழியாக இடத்துக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் தீர்த்தோட எல்லாத்தையுமே கோயிலுக்கு கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வேலை முடிய போகிற ஸ்டேஜ். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு செட் அடிச்சிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு. அவங்களையும் பார்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக கட் அவுட் இருந்தது. கட் அவுட் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக ஒரு ஷாட்ஸ் எடுத்துட்டு லாஸ்ட்டாக இடத்துல பார்த்தா யாருமே காணா. தீர்த்தோட வேலை சூப்பராக முடிஞ்சது. நாமக்கல் பழைய பாளையம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா கொல்லிமலை பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு சூப்பராக.